Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 Exponents and Powers exercise 10.1 question number 6. The question is, we need to evaluate 1 by 3 the whole power minus 1 minus 1 by 4 the whole power minus 1 and then the overall term is having the power minus 1. So இந்த மாதிரி இருக்கு அப்படினா first நம்ம வந்து ஒரு law of exponents இருக்கு, அதாவது a by b the whole power m. numeratorல வேற term, denominatorல வேற term, but common ஒரு power இருக்குன்னா இந்த power is applicable for both the terms. இது எப்படி எழுதலாம்னா a power m divided by b power m அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ரூல் போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -1 இந்த ரெண்டு டேர்முக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 1 பவர் -1 டிவைடட் பை 3 பவர் -1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த -1 பற்றி யோசிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இதே மாதிரி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே -1 இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் 1 ஆல்சோ 4 ஆல்சோ. ஸோ அப்போ 1 பவர் -1 டிவைடட் பை 4 பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். தென் ஓவரால் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பவர் -1 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸ்லுமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் பவர் இருக்குது. ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவராக மாற்றுங்க. ஸோ அப்போ a பவர் -m இந்த மாதிரி ஒரு டேர்ம் நியூமரேட்டரில் இருக்குன்னா இதை அப்படியே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் 1 பை a பவர் m அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ -m வந்து +m ஆயிடுச்சு. அதே மாதிரி டினாமினேட்டரில் ஒரு நெகட்டிவ் பவர் இருக்குது அப்படின்னா அந்த டேர்மை அப்படியே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டு a பவர் m அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ பேஸ் வந்து சேமாக தான் இருக்கும், பட் நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துருச்சுன்னா -m +m ஆயிரும். அதே மாதிரி -m டினாமினேட்டரில் இருக்குன்னா நியூமரேட்டர் போகும்போது +m ஆயிரும். ஸோ அப்போ அந்த ரூல் படி இந்த 1 பவர் -1 டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா 1 பவர் 1 ஆயிரும். டினாமினேட்டரில் இருக்க 3 பவர் -1 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 3 பவர் 1 ஆயிரும். அதே மாதிரி -1 பவர் -1 டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா 1 பவர் 1, 4 பவர் -1 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 4 பவர் 1. அதுக்கப்புறம் the whole power -1 இருக்கு. ஸோ இந்த டேர்மை நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 பவர் 1 என்னது ஜஸ்ட் 3, 1 பவர் 1 என்ன 1, 4 பவர் 1 என்ன ஜஸ்ட் 4 பவர் 1 என்ன 4, அதே மாதிரி 1 பவர் 1 என்ன 1. அப்புறம் இந்த ஓவரால் டேர்ம் அதுக்கு ஒரு பவர் -1 இருக்கு. ஸோ 3 பை 1 என்னது 3, 4 by 1 என்ன 4. அப்புறம் இந்த ஓவரால் டேர்ம் பவரில் -1 இருக்கு. 4 - 3 என்ன 1, 4ஓட சிம்பிள் என்ன மைனஸ். ஸோ அப்போ ஜஸ்ட் -1 தான் இருக்கு பேஸில், அப்புறம் பவர் -1. ஸோ அகெயின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல் தான், நியூமரேட்டரில் நெகட்டிவ் பவர் இருக்குன்னா அந்த டேர்மை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டா பவர் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ யூசிங் தட் ரூல் இங்கே நியூமரேட்டரில் -1 the whole power -1 இருக்கு. அப்போ அதை டினாமினேட்டர் கொண்டு வரும்போது பேஸ் அப்படியே தான் இருக்கும் -1, பவர் -1 +1 ஆயிரும். ஸோ அப்போ 1 பை -1 the whole power 1 என்னன்னா ஜஸ்ட் -1. ஸோ அப்போ நியூமரேட்டரில் எந்த சிம்பிளுமே இல்லை, அப்போ ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் என்ன இட் இஸ் மைனஸ். 1 by 1 என்ன 1. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து 5 by 8 the whole power -7 இருக்கு, அண்ட் தென் இன்டூ 8 by 5 the whole power -4 இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல் தான், a by b the whole power m இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், a பவர் m டிவைடட் பை b பவர் mன்னு எழுதலாம். இந்த பவர் ரெண்டு டேர்முக்குமே அப்ளிகபிள். அப்போ 5 பவர் -7 டிவைடட் பை 8 பவர் -7. அதே மாதிரி -4 ரெண்டு டேர்முக்குமே அப்ளை ஆகுமா, 8 பவர் -4 டிவைடட் பை 5 பவர் -4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எல்லா டேர்ம்ஸுமே நெகட்டிவ் பவர் இருக்கு. ஸோ அப்போ அதை பாசிட்டிவ் பவராக மாற்றுங்க. ஸோ அப்போ அகெயின் சேம் ரூல், a பவர் -m நியூமரேட்டரில் இருக்குன்னா அதை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுவோம் 1 பை a பவர் m. டினாமினேட்டரில் a பவர் -m இருக்குன்னா நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடுவோம், அப்போ a பவர் m ஆயிரும். ஸோ அந்த ரூல் படி இந்த 5 பவர் -7 டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா 5 பவர் 7 ஆயிரும். 8 பவர் -7 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 8 பவர் +7 ஆயிரும். 8 பவர் -4 டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா 8 பவர் 4 ஆயிரும். 5 பவர் -4 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 5 பவர் 4 ஆயிரும்.
ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 8 டேர்ம்ஸ், அதாவது பேஸில் 8 இருக்க டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க, பேஸில் 5 இருக்க டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ 8 பவர் 7 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 8 பவர் 4 ரீரைட் பண்ணிக்கிறோம் இன்டூ 5 பவர் 4 டிவைடட் பை 5 பவர் 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு ரூல், a பவர் m டிவைடட் பை a பவர் n. அதாவது பேஸ் எனக்கு சேமாக தான் இருக்குது, பட் பவர் வந்து வேறு வேறு இருக்குன்னா ஒரு தடவை a எழுதினா போதும். நியூமரேட்டரில் இருக்க பவர் என்ன m, டினாமினேட்டரில் இருக்க பவர் என்ன n. ஸோ இப்போ இது m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ரூல் படி இங்கே 8 பவர் 7 மைனஸ் 4, நியூமரேட்டரில் பவர் 7 ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் டினாமினேட்டர் பவர் 4. அதே மாதிரி 5 பவர் நியூமரேட்டரில் இருக்க பவர் என்ன, நியூமரேட்டரில் இருக்க பவர் 4, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ், டினாமினேட்டர் பவர் என்ன 7. 8 பவர் 7 மைனஸ் 4 என்ன 3, அப்புறம் 7ஓட சைன் என்ன ப்ளஸ், அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் 5 பவர் 7 மைனஸ் 4 என்ன 3, 7ஓட சைன் என்ன மைனஸ். ஸோ அப்போ 8 பவர் 3 இன்டூ 5 பவர் மைனஸ் 3. ஸோ இப்போ 8 பவர் 3 அப்படியே வச்சுக்கலாம், பட் அகெயின் இங்கே வந்து நெகட்டிவ் பவர் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ டினாமினேட்டர் கொண்டு போயிட்டா 5 பவர் 3 ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 8 பவர் 3 அப்படின்னா எப்படி எழுதலாம், 8 இன்டூ 8 இன்டூ 8. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் 5 பவர் 3னா 5 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 5 இன்டூ 5 இன்டூ 5. ஸோ இப்போ 8 8s are 64, 64 இன்டூ 8, 8 4s are 32, இங்கே ஒரு 3, 8 6 are 48, 48 plus 3 என்ன 51. ஸோ அப்போ 5 1 2, 5 5s are 25, 25 5s are 125. ஸோ அப்போ ஓவரால் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன் வந்து 512 divided by 125. Thank you. Thanks for watching.